அன்பினர்களே, இன்று திங்கட்கிழமை மாலை இஸ்லாமிய நாடுகளில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலை கொண்டை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் கண்ட்ரிகளில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலின் கிரியாட் என்ற ஒரு காட்டு பகுதியிலே, ஒரு காடு, கிரியாட் காடு தானே, ஒரு ஓரளவு காடு, சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல யுஎஸ்ல ஒரு பேஸ் ஒன்று அங்க இருக்குது. இந்த பேஸ் இருக்குது, நிறைய மக்களுக்கு தெரியாது. அது இப்ப அம்பலப்படுத்திருக்கிறதும் அமெரிக்கா தான். அதாவது சிஎம்சிசி சொல்லுவாங்க, சிவில் மிலிட்டரி கோஆர்டினேட்டிங் சென்டர் இன் கிரியாட், இஸ்ராயல்ல அமெரிக்கா தலைமையிலான காசாவை மேற்பார்வையிடும் ஒரு மிகப்பெரிய கமாண்டிங் ஆபீஸ் சொல்லலாம். அதுக்கும் சொல்லப்படுது கமாண்டிங் ஆபீஸ் தான். சென்ட்ரல் கமாண்ட் ஆபீஸ் சொல்லலாம். 3 மாடி கட்டடத்துல இயங்குது. முழுதாக காசாவை கட்டுப்படுத்த, காசாவை அழிக்க பயன்படுத்துது. இந்த பணியகத்தில், இந்த அவங்களோட ஹெட் ஆபீஸ்ல, அதாவது இஸ்ராயலுக்கான ஆபீஸ், அது கிரியாட் என்ற சிட்டிக்குள்ள இருக்குதான். இதுல எகிப்திய, ஜோர்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், UAE, அந்த 3 நாட்களோட ஆணையும் இருப்பதாக அமெரிக்காவை போட்டுட்டாங்க. போட்டு சற்று விளையாட ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கிறாங்க, இன்றைக்கு தூக்கிட்டாங்களாம் என்று ஒரு அரபு தேசங்கள்ல ஒரு பரபரப்பாக பேசப்படுற விடயமாக இருக்குது. கிரியாட் காட்டில் உள்ள அமெரிக்க தளத்துக்குள் எகிப்திய ராணுவ அதிகாரிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அமெரிக்க மத்திய கட்டளை, அதாவது US சென்ட்ரல் கமாண்ட் முதல் முறையாக வெளியிட்டது. ஜோர்தான், எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 3 நாடுகளின் பிரதிநிதிகள் தளத்தில் இருந்ததை தரவு சுட்டி காட்டியிருக்கிறது. முதல் முறையாக இதுவரைக்கும் யாருக்கும் வரல. இந்த செய்தி எங்கேயுமே கசியல, இப்போதான் கசிய போகின்றது. கிரியாட் காட்டில் உள்ள அமெரிக்க தளத்தின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பேட்ரிக் ஃப்ராங் தளத்தில் செய்யப்படும் அமெரிக்க ராணுவ வீரர்களின் கண்காணிப்பு தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாகவும் செய்தி வருகின்றது. அமெரிக்கா எப்போதும் தனியாகத்தான் இயங்க விரும்புவான். இதுக்குள்ள முஸ்லிம்காரனையும் கொண்டு போட்டிருக்குது, இஸ்ரேலுக்காரனையும் கொண்டு போட்டால் அவன் அதுல குழம்பிட்டான அமெரிக்கன் தளபதி. அமெரிக்க ஜெனரல் தன் இஸ்ரேலிய பிரதிநிதிக்கு அவசர கூட்டத்திற்கு அழைத்தார். இதன் போது இஸ்ரேலிய நிறுவனங்கள் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு தளத்தில் பணிபுரியும் இராணுவ வீரர்களை விரிவாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சந்திப்பின் போது இந்த உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்றாராம். அமெரிக்க கட்டளைக்கு மட்டும் கவலைகள் இல்லை என்றும், மற்ற நாடுகளைச் சேர்ந்த குழு உறுப்பினர்களும் பார்வையாளர்களும் தளத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை இஸ்ரேல் ஆவணப்படுத்துவது குறித்து தங்கள் கவலையை வெளிப்படுத்துவது என்றும் அறிக்கை மேலும் கூறுகிறது. தவறாக பயன்படுத்தக்கூடிய தகவல்களை சேகரிப்பதற்கான அச்சத்தின் காரணமாக சில தரப்பினர் முக்கியமான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். தனது பங்கிற்கு இஸ்ரேலிய ராணுவம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து ஒரு அறிக்கை கூறியதாவது, இஸ்ரேலிய ராணுவத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகளின் படி மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கலந்துரையாடலும் ஆவணங்கள் மற்றும் விவர துல்லியத்திற்காக பின்னர் பதிவு செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு உள் விவாதத்திலும் செயல்படும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்று சொல்லுகின்றார். சரி, இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கா தலைமையிலான காசா சிவில் மிலிட்டரி கோஆர்டினேட்டிங் சென்டர் இன் கிரியாட் எகிப்திய, ஜோர்தான் மற்றும் UAE ராணுவ பிரசன்னத்தை முதலாக அமெரிக்கா தான் இதை வெளிப்படுத்தி இருக்குது, அம்பலப்படுத்தி இருக்குது. இது ராஜதந்திர உணர்வு திறன் மற்றும் பிராந்திய விளைவுகளை தூண்டும் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கிரியாட் காட் என்பது இஸ்ரேலின் தெற்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும். இது அஸ்கலோனுக்கும் ஹெப்ரானுக்கும் இடையிலான வடக்கு நெகவ் பாலைவனத்தில் அமைந்துள்ளது. இந்த ஹெப்ரானுக்கு தான் IRGC ஈரான் கடந்த 12 தின தாக்குதலில் அவங்களோட மிசைல இந்த ஹெப்ரான் சிட்டியை நோக்கி அடிச்சாங்க. அப்படியானால் இந்த தளம் இயங்குவது ஏற்கனவே ஈரானுக்கு தெரிந்திருக்கணும். அப்படி ஒரு தெரிவிருந்த மாட்டானே அவங்களோட ஒரு 10-12 மிசைல இறக்கினாங்க. ஹெப்ரான்ல சேதம் ஏற்படலைங்க. சரி, கிரியாட் காட்டில் உள்ள அமெரிக்கா தலைமையிலான சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தில் எகிப்திய அதிகாரிகளை காட்டும் நீக்கப்பட்ட US சென்ட்ரல் கமாண்ட்
படங்களை காசா போர் நிறுத்த நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட கட்டமைப்பும் அரபு இஸ்ரேலிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை அம்பலப்படுத்துவதின் அரசியல் அபாயங்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. கிரியாட் காட்டில் உள்ள சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்திற்குள் எகிப்திய ராணுவ அதிகாரிகள் இருப்பதை அமெரிக்க மத்திய கட்டளையின் சுருக்கமான படங்களும் காட்டுகின்றது. இந்த படத்தை தாரம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. அவங்களோட கை தோள்பட்டையில் அவங்க நாட்டு அந்த ராணுவத்தின் அவங்களோட நாட்டு லோக படம் இருப்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எகிப்திய படம் தான் இருக்குது, பார்த்துக் கொள்ளலாம். இஸ்ரேலை தளமாக கொண்ட அமெரிக்கா தலைமையிலான ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கெய்ரோவின் செயல்பாட்டு அருகாமையின் அதிக பொது உறுதிப்படுத்தலாக இது அமைந்திருக்கின்றது. அதாவது அரிய ஒரு செய்தியாகவும் அரிய படமாகவும் உலகத்துல பார்க்கிறாங்க. இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு உணர்திறன் கொண்ட உள்நாட்டு மற்றும் பிராந்திய பார்வையாளருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று மூத்த எகிப்திய அதிகாரிகள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வரும் முத்தரப்பு ராணுவ ஒத்திசையின் அளவை வெளிப்படுத்துது. இப்ப அமெரிக்காரனை இவ்வளவு போட்டு கொடுத்துட்டாலே, அப்போ உண்மைகளை நீண்ட காலம் மறைக்க முடியாது. இப்ப ஜோர்தான் ஒரு சக்கிலிய நாடு, அதாவது எகிப்து ஒரு சக்கிலிய நாடு, யுஏஇ ஒரு சக்கிலிய நாடு. பாருங்க, அவன் இனத்தை அழிக்கிறதுக்கு பாருங்க, இந்த பலஸ்தீன மக்களை அழிக்கிறதுக்கு இந்த நாட்டு பரதேசிகள் அங்கிட்டு போயிருக்காங்க, முகாமிட்டு இருக்காங்க. இதை எப்படி சொல்ல போறீங்க? இதுக்கு நாங்களா வந்து சொல்ல போறீங்க? பார்த்தாச்சு. காட்சிகளை வெளியிட்டு விரைவாக அதை உடனே வந்துட்டு இல்ல, உடனே டெலீட் பண்ணிட்டாங்களாம். நீக்குவதன் மூலம் செயல்பாட்டு தேவைக்கும் அரசியல் ஒளிகளுக்கும் இடையிலான பதட்டத்தை யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் தற்செயலாக அம்பலப்படுத்தியது. அவன் என்ன நோக்கத்துக்காக போல கொடுத்தான் தெரியல என்றால் இவங்களை தெரியட்டுமே. இப்ப உலகம் தெரிஞ்சிட்டு யார் யாரு, அதாவது பலஸ்தீன நாட்டுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் யார் யார் பரம எதிரி என்பதை அமெரிக்காவே காட்டுகிறான், போட்டு கொடுப்பான் இல்ல. ஏனெனில் கெய்ரோ காசாவில் உள்ள பலஸ்தீன பொதுமக்களுக்கு ஒரே நேரத்தில் பாதுகாப்பில் இஸ்ரேலுடன் ஒத்துழைக்க வேண்டிய அதே வேளையில் அத்தகைய காட்சிகள் மோசமான தோற்றத்தை உருவாக்கக்கூடும் என்று எகிப்திய அதிகாரிகள் எச்சரித்தாச்சு. இந்த பாருங்க, இப்ப இதை எப்படி சொல்ல பாருங்க, அமைதி பேச்சுவார்த்தை எங்க செய்யறீங்க? எகிப்து நான் செய்யறீங்க. அப்ப எகிப்து மொசாட்டுக்கு இவங்களை போட்டு கொடுக்க எவ்வளவு நேரமாகும்? ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க எகிப்துக்குள்ள, அவனுக்கு சொல்லல இந்தப்பா எந்த நாட்டுக்குள்ள செஞ்சிடான்னு சொல்லிருப்பான். அப்ப இவனை நம்பி எப்படி போடுறாங்க? நாம நேற்றே சொன்னோம் இல்ல, ஈரானுக்குள்ள இருக்கிற மொசாட் உளவாளிகளை பிடிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட தலைவரே மொசாட் போராளி, மொசாட் உளவாளி. இது எப்படி இருக்குது? அப்ப யாக கல்லண்ட கையில திருடன் கையில் திறப்ப கொடுப்பது போல, கல்லன் கையில் வீட்டுற கீய கொடுப்பது போலதான் இவன் செய்யறான்கள் பாவிகளா. அப்ப ஆக எவ்வளவு பலஸ்தீன் கெட்டிக்காரன் பாருங்க. அவன் நாட்களுக்குள்ள அப்படின்னு கெட்டப்பர் இல்லை. இப்ப இவனை நம்பி எப்படி இறங்குறது? ஜோர்தானை நம்பி இறங்க இல்லாது, எகிப்தை நம்பி இறங்க இல்லாது, அபுதாபி சார்ஜா துபாய், அப்ப இந்த யுஏஇ காரனை நம்பி இறங்க முடியுமா? அத்தனை நாய்க்களையும் எந்த கூட்டம்? இந்த கூட்டம் போட்டு கொடுக்குற இஸ்ரேலிய மொசாட் கூட்டம் எப்படி இருக்கும்? கிரியாத் காட்டில் உள்ள சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்திற்குள் எகிப்திய ராணுவ அதிகாரிகள் இருப்பதை காட்டும் அமெரிக்க மத்திய கட்டளையின் சுருக்கமான படங்கள் இஸ்ரேலை தளமாக கொண்ட அமெரிக்கா தலைமையிலான ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கெய்ரோவின் செயல்பாட்டு அருகாமையில் அதிக பொது உறுதிப்படுத்தலாக அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு உணர்திறன் கொண்ட உள்நாட்டு மற்றும் பிராந்திய பார்வையாளருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று மூத்த அதிகாரி சொல்ல. இதை நாங்க டபுள் என்டி தாரம் கண்ணுக்கு தெரியாமலே உலகத்துக்கே காட்டியாச்சு. நீங்க நீக்கினாலும் வந்துடும் இல்ல, போட்டு கொடுப்பாங்கல்ல. காட்சிகளை வெளியிட்டு விரைவாக நீக்குவதன் மூலம் செயல்பாட்டு தேவைக்கும் அரசியல் ஒளிகளுக்கும் இடையிலான பதட்டத்தை யுஎஸ் கமாண்டோ தற்செயலாக அம்பலப்படுத்தி இருக்கின்றது. எனவே கெய்ரோ காசாவில் உள்ள பலஸ்தீன பொதுமக்களுக்கு ஒரே நேரத்தில் பேசுவீங்களாம், அங்க அவன் மக்களை அழிப்பதுக்கும் போவீங்களாம். என்ன கர்மண்டா இது? பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன செய்றாங்க? காசாவில் இருக்கிற இளம் பாலர்களையும் பச்சை பாலர்களையும் கொல்வதற்கு நீங்க இந்த மொசாட் அமெரிக்கா நிக்கிறீங்க. நீங்க முஸ்லிம நாங்க நம்பிட்டேன் சாமியோ. சரி, 2026 தொடக்கம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த படங்கள், அதாவது பாருங்க, ஜனவரியில எடுத்துட்டாங்க. இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கத்துல இந்த படம் லீக் ஆகிருக்கு, இப்ப வீக் ஆயிட்டாங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 20 புள்ளி காசா கட்டளை, அதாவது 20ஆம் திட்டம் கொண்டு வந்தார் இல்ல, இந்த ரம்ப் ஜி கட்டமைப்பின் கீழ் காசா போர் நிறுத்தம், மனிதாபிமான உதவி ஓட்டங்கள் மற்றும் போருக்கு பிந்தைய உறுதிப்படுத்தல் திட்டமிடல் ஆகியவற்றை நிறுவப்பட்ட ஒரு வசதிக்குள் சிறுடை அணிந்த எகிப்திய அதிகாரிகள் விளக்க கூட்டங்களில் பங்கேற்கதை போட்டு காட்டுற பாருங்க. இதன் மூலம் மோதலுக்கு பிந்தைய நிர்வாக வழிமுறைகளை வடிவமைப்பதில் எகிப்தின்
உட்பொதிக்கப்பட்ட பங்கை எடுத்து காட்டு. இவன் பாருங்க, பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டி நடிக்கிறான் இந்த எஜிப்தியன் சண்டாளன் தூத்தே. இந்த சம்பவம் இறுக்கமாக நிர்வகிக்கப்பட்ட அமெரிக்க மத்தியஸ்த ஒருங்கிணைப்பு கூட காட்சி ஆதாரங்கள் பொதுக்களத்தில் நுழையும் போது, குறிப்பாக எகிப்துக்கு உள்நாட்டு அரசியல் சட்டபூர்வமான தன்மை மற்றும் பிராந்திய அரபு நம்பகத்தன்மைக்கு எதிராக இஸ்ரேலுடன் மூலோபாய பாதுகாப்பு ஒத்துழைப்பை சமநிலைப்படுத்தும் தலைமைத்துவத்திற்கு உடனடி ராஜதந்திர உணர்திறனை தூண்டும் என்பதை காட்டும் என்பது சொல்லப்படுகிறது. காட்சிகளை அகற்ற கோருவது என்பதும் ஒரு முட்டாள்தனம் என்று சொல்றாங்க வேறு புறத்தாலே. இந்த செய்தி இப்பொழுது ஆப்கானிஸ்தானுக்குள் தான் வெளியாயிருக்கு. அவன் தானே வெளியாக்குறான், ஆப்கானிஸ்தான்காரன். அப்ப ஆக இது ஒரு மோசமான விடயமாகவும் பார்க்கப்படுது. இந்த அத்தியாயம் ஒரு விசேடமாக இடைத்தரகராக யுஎஸ் கமாண்ட் சென்ட்ரல் கமாண்ட் ஆற்றிய மைய பங்கையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இப்ப இவருக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுப்பீங்க? இஸ்ரேல கிரியாட்ல நீங்க ஒரு பேச கொண்டு வச்சு 3 மாடி கட்டிடம். இது சும்மா கிடையாதுங்க, 3 மாடி கட்டிடம். இந்த கட்டிடத்துல இயங்கிட்டு எங்க பலஸ்தீன மக்களுக்கும் அந்த நாட்டையும் அழிக்கிறதுக்கு தீவிரமா செயல்படுற யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் செக்ரட்டரியேட், இதான் ஆங்கில பேர் வந்திருக்கேன். இது போர் நிறுத்த அமலாக்கம், உதவி வழங்கல் மற்றும் ஹமாஸை கட்டுப்படுத்தல் போன்ற பயிரப்பட்ட நோக்கங்களை முன்னெடுத்து செல்லும் போது அரசியல் தனிமைப்படுத்தலை வழங்குகிறது சொல்லப்படுகிறது. ஆக இது ஒரு போட்டு கொடுக்கிற விடயம் என்றாலும் உண்மை வந்திருக்கு தானே, உலகத்துக்கு உண்மை இறுதியில் யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் பட சம்பவம் சிஎன்சி என்பது வெறும் தளவாட ஒருங்கிணைப்பு தளம் மட்டுமல்ல, அமெரிக்க பிராந்திய மூலோபாயம், எகிப்திய உள்நாட்டு ஸ்திரத்தன்மை, இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டாயங்கள் மற்றும் காசாவின் பலவீனமான போருக்கு பிந்திய எதிர்கால ஆயதை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஏனைய முஸ்லிம் நாடுகள் குற்றம் சுமத்துறாங்க. இனி இவனை நம்பலுமா? இந்த மூன்று நாட்டு பன்னாட பிரதேசத்தை நம்ப முடியுங்களா? கூட இருந்துகிட்டே குழி பறிப்பது என்னடா எட்டாப்பர் கூட்டம், இப்படி எல்லாமடா இருப்பீங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒரு பக்கம் இந்த பீஸ் டேபிள ஓபன் பண்றீங்க, அப்புறம் இங்க இருந்துகிட்டு அந்த அண்டு பிறந்த பாலகன் அழிக்கிறீங்க, சின்ன சின்ன குழந்தைய அழிக்கிறீங்க, தாய்மார் அழிக்கிறீங்க. இதுக்கு நீங்க தாடி குல்லா தொப்பி துத்து வேண்டாம். என்னடா நீங்க அவங்கள கர்மம். அடே எதிர்த்தா தனி ஈரான் மாதிரி எதுக்குறோம்டா. அவன் சியா ஆண்டாலும் சிங்கம் தான்டா. அவன் சியாக்காரன் 3 தினம் தொழுகிறான், கல்ல வைக்கிறான், அதெல்லாம் எங்களுக்கு டோன்ட் மைண்ட். ஆனால் ஒரு அநீதிய இறைவன் சொன்ன அநீதியை எதிர்க்கிறதுக்கு ஈரானுக்கு முழு பலம் இறைவன் கொடுத்திருக்கான். இன்றைக்கு பாருங்க இவ்வளவு தூரம் அங்க பின்பாங்கிறாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான் ஈரான்காரன். தாடி பாலாஹே அச்சாஹே, இவர் யாரு மோடி சொல்லுவாரு, தமிழ்நாடு ஹே அச்சா ஹே என்று தானே கூப்பிடுவாரு. அந்த மாதிரி இப்ப ஈரான் தாடி பாலா வா நீ வா அப்படி கூப்பிடுறான்ல, அது அவன் தைரியத்தை நாங்க உலகம் மெச்சக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். இந்த கட்டிடம், அதாவது இந்த கிரியாட் கட்டிடம் என்பது 3 மாடி கட்டிடமா. அந்த கட்டிடத்துல இவங்களோட நிலைப்பாடு எல்லாமே ஆராயப்படுது. யாருக்கு எங்கெங்கு அநியாயம் செய்யலாம் என்றும் இது பார்க்கலாம. இஸ்ரேலை தளமாக கொண்ட ஒருங்கிணைப்பு வசதிக்குள் செயல்படும் எகிப்திய ராணுவ வீரர்கள் பற்றிய முதல் பொது அணுகக்கூடிய காட்சி உறுதிப்படுத்த இதுவாகும் மட்டும்தான் உலக பரப்பில் வந்துருங்க. முதல் இது ஓபன் செய்யப்பட்ட அல்லது திறந்து விடப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் உலக பார்வையில் வந்திருக்கின்றது. இந்த செய்தி உங்களிடம் வந்து சேர்த்து இருக்கின்றோம், பார்க்கலாம். அடுத்த கட்டமா இன்னொரு செய்தி இதுக்குள்ள நாங்க பூத்த பார்க்கின்றோம். இதுல 800 பேர், அதாவது 800 பேருக்கு மட்டும் லொரிகள்லாம் பார்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்காம. இது இந்த மையத்தின் அன்றாட பொறுப்புகள் போர் நிறுத்த இணக்கத்தை கண்காணித்தல், ஒரு நாளைக்கு சராசரியா 800க்கு மேற்பட்ட உதவி லொரிகளை ஒருங்கிணைத்தல், மறுகட்டமைப்பு பொருட்களை அங்கீகரித்தல், அதாவது இஸ்ரேல்ல முழு கண்ட்ரோல் கொண்டதான் இது இவ்வளவும். சுமார் 40 சர்வதேச அமைப்புகளின் அதிகாரிகளும் அதுக்குள்ள போறாங்களாம். எதுக்கு வரீங்க? அநியாயம் செய்யறதுக்கு, கர்மம் செய்யறதுக்கு. ஆக ஒரு உலக பரப்பில ஒரு மோசமான செய்தியை அள்ளி வந்திருக்கின்றோம். இவங்களெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கிட்டு வரவே கூடாதுங்க. ஏனெனில் என்னென்றால் அந்த மக்கள் படுற அவலம் இஸ்லாம் மக்களுக்கும் கடந்து, இஸ்லாத்தையும் கடந்து நாம அதாவது அந்த இசாலி ஒரு இளம் பெண்மணி யாரு வானிலை அவதானி, அதாவது பேட்டா துன்பர்கா அவ துன்பக், அவ கூட ரொம்ப அழுதுதான் பல பேட்டிகள்ல கொடுத்திருக்கிறா. அவ கூட இஸ்ரேல்காரன் அவ அடைச்சி சித்திரவதை செய்தாங்க சரிதானே. ஆக மிக மோசமான சித்திரவதைக்குள்ள அவவும் அம்புட்டா. ஆக உலகம் முழுவதும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அநியாயத்தில
இந்த 3 நாய்க்களையும் இறங்கி இருக்கிறால் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் நாடு சொல்ல வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை. பார்ப்போம் மற்றொரு காணொளியிலும். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.